வினோத், சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றாரு. ஆமாம். அந்த பதவியேற்பு விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது. பார்த்துறீங்களா? பார்த்தனே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? என்னது? நம்ம அமித்ஷா வந்து அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுத்து கன்கிராச்சுலேட் பண்ணாருன்னு பார்த்தீங்களா? ஓ, பார்த்தனே. அதையும் பார்த்தேன். அதே பொக்கையை திரும்ப வெங்கையா நாயுடு எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுத்ததையும் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி வந்தவரும் அதே பொக்கையை எடுத்துகிட்டு போய் நம்ம சந்திரபாபு நாயுடு கொடுத்ததையும் பார்த்தேன். அதாவது பிரைம் மினிஸ்டருக்கே 3 பொக்கேனா அப்ப சீஃப் மினிஸ்டருக்கு 1 தானே? என்னடா சொல்ற? நீ பாரு. நம்ம வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்பதான் சமீபமா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பரம்பரையா ஒரே ஃபேமிலி தான் தலைவரா இருக்காங்க. பிஜேபியில் அப்படி கிடையவே கிடையாது. அடுத்து யார் தலைவர் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. அப்ப ஜெய்ஷா வந்து அமித்ஷாக்கு தத்து பையன் போல, வாரிசு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? இல்லை, இப்படித்தானே அக்கா சொல்றாங்க. அடுத்த தலைமுறையில் இருக்கவங்க எல்லாம், வாரிசில் இருக்கவங்க எல்லாம் வந்து தலைவராக முடியாதுன்னு. ஆமா, 86 எம்பி சீட்டு வந்து இந்த மாதிரி அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு தான் கொடுத்துருக்குறாங்கப்பா. பிஜேபியில் மட்டும் இல்லை, பிஜேபியோட கூட்டணியில் இருந்த கட்சி. நீ எப்படி உங்க அப்பனுக்கு தெரியாம இவ்வளவு நாள் ஃப்ராடு பண்ணியோ, அதே தான் அரசியல். ஆனா இங்க அப்பாவுக்கு பதிலா மக்கள். நம்ம ரேவண்ணா இருந்தாரு. ஆமா, பிரஜ்வால் ரேவண்ணா வந்தாரு. இன்னைக்கு வந்து HD குமாரசாமி வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆகிறாரு. அவருடைய அண்ணன் பையன் தானே பிரஜ்வால் ரேவண்ணா. ஆமா. அப்புறம் இப்போ சிராக் பஸ்வான் அவரு கேபினெட்ல மினிஸ்டரா இருக்காரு. அவங்க அப்பா ராம்விலாஸ் பஸ்வான் அவர் பீகார்ல இருந்து வர்றாரு. அதனால பார்த்து பேசுங்க. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு 20 days பேக் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துருந்துச்சு. அங்கே இருக்கிற வார்டு கவுன்சிலர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பையன் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பையனே அடித்து கழுத்தை உடச்சிருந்தார் இல்லையா. ஸோ அந்த சம்பவத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் செல்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபோரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுமக்கள் மீது தவறாக எதுவும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த புகார் அறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கலாம். ஸோ பொதுமக்களுடைய நலனும் பாதுகாக்கப்படும், அந்த அதிகாரிகள் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக வீடு கட்டுறப்ப இந்த வாட்டர் கனெக்ஷனுக்கு, இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்குலாம் ஏதாவது கவுன்சிலர்ஸ் மூலிமா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. சீனியாரிட்டி பிரகாரம் தனித்தனியாக இருக்குது சார். இது வந்து கடமை ஒழுங்காக செய்யறவங்க, இது கடமை செய்யும்போது குறுக்கிட்டவங்க, அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவங்க. ஏன் சார், எந்த தைரியத்தில் இத்தனை பேர் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க? வருணே, இந்த உள்கட்சி பூசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படத்தில் தான் பார்த்துருக்கிறேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். எங்கே பார்த்தீங்க சார்? அதாவது நம்ம தமிழிசை அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் நடந்த ஒரு சண்டை. அதுக்கு வந்து அமித்ஷா வந்து தமிழிசை அக்காவை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு ரங்கராஜ் பாண்டே வந்து நலம் விசாரிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. அதாவது ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு, அமித்ஷா வந்து என்ன டைலாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாரு தமிழிசை அக்கா கூடனா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அடிக்கடி வெளியில சுத்துற வேலையெல்லாம் கூடாது, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் இல்ல, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது டாக்டருக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு தான் வந்து பேஷண்ட்டை பத்திரமா உடம்பு பார்த்துக்கம்பாரு. அமித்ஷா டாக்டரையே பத்திரமா உடம்பு பார்த்துக்குங்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பட் தமிழிசை அக்கா மாதிரியான ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, அதிருப்தியை வந்து தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் உருவ கேலிகளையும் வந்து அடியோடு வெறுக்கிறாங்க. ஓப்பனாகவே வந்து பகிரங்கமாக பேசுகிறாங்க. இதில் என்ன உனக்கு ஆச்சரியம் இருக்குது? எதிர்கட்சியோட ஐடி விங் சொன்னது தானே எதிர்த்திருக்காங்க. அவங்க கட்சி ஐடி பேசுனது தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? அவங்க வராகி வாரும் தான் அக்காவோட முடியை பற்றி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு உருவ கேலி எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அதாவது பேசிக்கலி அக்கா இருக்கிற கட்சிக்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம். பட் பேசிக்கலி அவங்க வந்து ஒரு டாக்டருங்கிற ஒரு கர்டசி இருக்கணும். அது எல்லாத்த விட ஒரு ஹியூமன் வேல்யூ இருக்குது. அதெல்லாம் யோசிக்காமல் அப்படி பேசுறதுங்கிறது வந்து மனிதத்தன்மை அற்ற செயல். அதை தவிர்க்கணும். அதே மாதிரி கமெண்ட்லேயும் சில பேர் வருவாங்க, 200 UPsன்னு வருவாங்க. முதல்ல அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் என்னன்றது மேற்கொண்டு பேசுவோம். அதாவது தெரியாமல் பேசாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.
வினோத், ம். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா? ஓ தெரியுமே. அதை இப்பதான் இந்த எலெக்ஷன்ல நிஜத்துல கண்கூட பார்த்தேன். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன், பானையை உடைக்கிறது தாண்டா வந்திருக்கிறேன் இந்த தேர்தலில். அதாவது கெடுவான் கேடு நினைப்பான்னா அடுத்தவனுக்கு கெட்டது நினைச்சா நமக்கு கெட்டது நடந்துடும் அப்படிங்கிறது தான். அவர் பானையை உடைக்கிறேன்னு சொன்னாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மாநில அளவிலான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு பானைங்கிறது நிரந்தர சின்னமாயிடுச்சு. பாவம் இவர் வந்து 9 இடங்கள்ல பாஜக கூட்டணியில் பாமக நின்றுச்சு. சௌமியா அன்புமணி வந்து ஒரு 20,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டாரு. பட் மற்ற 8 பேர் டெபாசிட் கூட வாங்கலை. ஸோ அந்த பேசிக் மினிமம் சதவீத ஓட்டு வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு கட்சி தவறுனதுனால மாநில அந்தஸ்தை இழந்துருச்சு. ஸோ பேசிக்கலி இப்போ மாம்பழம் ஜூஸ் ஆயிடுச்சு. அது வந்து பட் என்னதான் ஜூஸ் ஆகிருந்தாலும் அடுத்து அவங்க வந்து மத்தியில் ஆள்ற கட்சியோட தான் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மறுபடியும் அதே சின்னத்தில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் வந்து அங்கீகாரத்தை இழந்துருச்சு அப்படிங்கிறது வந்து பதிவு செய்யப்பட வேண்டிய உண்மை.